एक वचन आपके साथ में भजन संगीता भजन संगीता 62 660 मतलब 62 8வது வசனம் 8वा वचन भजन संगीता 62 8वां वचन। जनங்களே इस प्रकार का लिखा है, हे लोगो, जनங்களே, हे लोगो, எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், हर समय उस पर भरोसा रखो, அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், अपने अपने मन की बातें खोल कर कहो, தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், परमेश्वर हमारा चरण स्थान है। हालेलुया हालेलुया बोलो, जोर से बोलो हालेलुया हालेलुया। ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்। प्रभु के लोग, हम प्रभु के बच्चों हैं, हम प्रभु के ओर देखना है और प्रभु चाहता है। இந்த 3 நாள் இந்த அருமையான கூட்டத்துக்காக வந்திருக்கீங்க। 3 दिन ये मीटिंग के लिए आप आए हैं। நேற்றைக்கு ஒரு நாள் கூட்டம் நிறைவானது, कल का एक दिन समाप्त हो चुके हैं, இரண்டாவது நாள் கூடுகை இந்த நாளில் ஆரம்பிக்கிறது, आज दूसरा दिन का शुरुआत है, நாளை மாலை இந்த கூட்டம் நிறைவாகும், कल के शाम को ये समाप्त हो இந்த जाएगा। 3 நாட்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கீங்க। आप 3 लोग 3 दिन के लिए इस जगह पे आए हैं। ஏன் கூடி வந்திருக்கீங்க? क्यों आए हैं? ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கீங்க। प्रभु को आराधना करने के लिए आए हैं। हालेलुया हालेलुया। आराधना क्या नाम है? आराधना का मतलब क्या है? सुखारा बोलो, आराधना का क्या नाम है? वो जोर से बोलो, जोर से बोलो, ஆராதனா ஆராதனா, छुटकारा। ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம், हम आराधना करने के लिए आए हैं, கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம்। प्रभु का आराधना करने के लिए आए हैं। கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார்। प्रभु आपको छुटकारा देगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா। हालेलुया। அதுக்கு நாம என்ன செய்யணும்? ஆண்டவரை தேட வேண்டும்। हम क्या करना है? प्रभु को ढूंढना है। நம்முடைய வாழ்க்கையில் अनेक பாடுகள் வரும், हमारा जीवन में बहुत सारे दुख संकट आएगा। ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு எத்தனையோ பாடுகள் வரும், वो भी प्रभु के ग्रहण करने के बाद में ही आएगा। அந்த பாடுகள் மத்தியிலேயும் அவரை தேட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்। उस संकट के बीच में भी हम प्रभु को ही ढूंढना है। அது எப்படிப்பட்ட காலமாய் இருந்தாலும், இழப்புகள் வந்தாலும் वो சரி, कैसा भी समय हो या உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, बहुत सारे तकलीफ और दुख भी आएंगे तो भी, अनेक வேதனைகள் உங்களுக்கு வந்தாலும் சரி, बहुत सारे निंदा ताड़ना आने से भी, உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாலும் சரி, आपके घिरे हुए आसपास के रहने वाला दबाव देने से भी கர்த்தரை நம்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்। प्रभु के ऊपर भरोसा रखना है, ये प्रभु चाहता है। அல்லேலூயா हालेलुया। எல்லா காலத்திலும் அவரை நம்ப வேண்டும், सब समय प्रभु के ऊपर भरोसा रखना, எல்லா நேரத்திலும் அவரை தேட வேண்டும்। सभी समय हर समय प्रभु के ऊपर भरोसा रखना। வேதத்துல ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது। बाइबल में एक घटना इसे लिखा है, மார்த்தாள் மரியாள் லாசர் என்கிற ஒரு குடும்பம் இருக்கிறது। मार्था मरिया लाजर ऐसे एक परिवार है। ஆண்டவரை அதிகமாக தேடுகிற ஒரு குடும்பம்। प्रभु को बहुत बहुत ढूंढता था उस परिवार। இயேசு அந்த கிராமத்துக்கு வருகின்ற பொழுதெல்லாம் अनेक உதவிகளை செய்வாங்க। यीशु मसीह उनके गांव में जाते समय उन्होंने बहुत मदद उनके लिए करता था। அவரை கவனிக்கிற காரியம், उनको उपचार करने का, அவருக்கு சாப்பாடு கொடுக்கிற காரியம், उनको खाना वाना सब देने का, அவரை தங்க வைக்கிற காரியம், उनको मुकाम करने की जगह देने का, எல்லாத்தையும் நல்லா செய்வாங்க। सब प्रकार का काम अच्छे करते இந்த थे। உலகத்தை படைத்த தேவனுக்கு அந்த அளவுக்கு ஊழியம் செய்தவர்கள்। जो ये दुनिया को बनाया है हमारा परमेश्वर, उनके लिए इतने अच्छा सेवा उन्होंने करते थे। ஆனா அந்த குடும்பத்துல ஒரு மரணம் வந்துச்சு। लेकिन इस परिवार में एक मरण आया है। லாசர் என்கிற ஒரு சகோதரன் மரித்து போயிட்டான்। उनके भाई लाजरस मेला मर गया। அந்த மார்த்தாளும் மரியாளும் கண்ணீரோடு கூட கலங்கி இருக்கிறார்। मार्था और मरिया वो दोनों बहुत दुखों के साथ में था। பயங்கரமான துக்கம், बहुत दुख है। நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு இழப்பு வந்துட்டுன்னா பயங்கரமான துக்கம் இருக்கும்। हमारा घर में भी वैसे ही है, कुछ मरण होगा तो हम बहुत दुख हो जाएंगे। ஏன் நம்ம ஆண்டவரை தானே தேடுதோம், क्यों? हमने प्रभु के ही ढूंढा था ना, இயேசுவை தானே தேடுதோம், हम यीशु के ही ढूंढा था ना, ஆண்டவரை தானே எப்பொழுதும் தேடிட்டு இருக்கிறோம்। हम हमेशा प्रभु के ही ढूंढते रहते थे ना। எனக்கே இதுல ஒரு விடுதலை கிடைக்கல, ऐसे क्यों मुझे छुटकारा नहीं मिला है? எனக்கே இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை கிடைக்கல, ये स्थिति से मुझे क्यों छुटकारा नहीं मिला? அநேக வேதனைகள் நெருக்கடிகள் மத்தியில் இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது ஏன் இந்த பாடுகள் எனக்கு விடுதலை கிடைக்கலன்னு நினைப்போம்। बहुत सारे दुख ऐसे दबाव में रहते समय, निंदा में रहते समय हम सोचेंगे क्यों मुझे इसे छुटकारा नहीं मिला। ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், लेकिन परमेश्वर हमसे एक विषय देखता है, என் பிள்ளைகள்
என் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். प्रभु ये चाहता है हम प्रभु के संतान उनको ऊपर भरोसा रखना है। எத்தனை இழப்புகள் வந்தாலும் அவரை நம்புகின்ற பொழுது கர்த்தர் உங்களில் பிரியப்படுவார். कितने नुकसान आने से भी हम प्रभु को ऊपर प्रभु को ढूंढना है। அல்லேலூயா, हालेलुया, जोर से बोल அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவரை நம்ப வேண்டும், இழப்புகள் மத்தியிலும் அவரை நம்ப வேண்டும். ऐसे नुकसान होने से भी हम प्रभु के ऊपर भरोसा रखना है। 2003 வருஷம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். 2003 में मैं प्रभु को ग्रहण करके प्रभु का सेवा करना शुरू किया था। சென்னை பட்டணத்தில் ஐஎம்எஸ் ஊழியத்தை செய்துட்டு இருந்தேன். चेन्नई शहर में IMS के द्वारा प्रभु का सेवा करता था। ஒரு நாள் என்னுடைய மனைவி, நான், என்னுடைய மகன் 1.5 வயசு பையனுமாக 2 வீலர்ல போயிட்டு இருந்தோம். मैं, मेरा पत्नी और मेरा छोटा बच्चा 1.5 साल का था, हम 2 व्हीलर में बाइक में जा रहा था। நான் சரியா தான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். मैं अच्छा ही गाड़ी चला रहा था। ஆனா என்னுடைய எதிர்பாராத ஒரு சூழ்நிலை, ஒரு ஆக்சிடென்ட்ல நான் மாட்டினேன். अचानक मैं नहीं समझा था, लेकिन एक एक्सीडेंट हो गया। ரெவரண்ட் இமானுவேல் பால் ஐயாவுக்கு தெரியும். इमानुएल हमारा फादर जी ना, उनको मालूम है। என்னுடைய கால்கள் முழுவதும் உடைந்து போய்விட்டது. मेरा पैर पूरा टूट गया। என்னுடைய மனைவி ஆக்சிடென்ட்ல அப்படியே தூக்கி எறியப்பட்டாங்க. मेरा पत्नी वो एक्सीडेंट के द्वारा उठा के फेंका गया है। இந்த 1.5 வயசு பையனை ஆண்டவர் பாதுகாத்தாங்க. ये 1.5 साल का बच्चा था ना, उसको प्रभु संभाला। மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன். हम सब हॉस्पिटल में एडमिट थे। அப்போ ஒருத்தர் இருந்து என்னை பார்த்துட்டு சொன்னாங்க, இயேசுவின் ஊழியத்தை தானே செய்றீங்க, உங்களுக்கு ஏன் இந்த பாடு வரணும்னு சொன்னாங்க. कोई एक आदमी आके मुझे बताया, आप तो प्रभु की ही सेवा कर रहे थे ना, फिर आपको क्यों ऐसे कटना करना था। அவங்க சொன்ன அந்த காரியத்தில் अनेक கேள்விகள் உண்டு. वो भैया ने जो बताया उसमें से बहुत सारे सवाल है अंदर। அந்த வேதனையான நிலைமையிலையும் நான் அவர்களுக்கு பதில் சொன்னேன். इतने दुखों के समय भी मैं उनके एक जवाब दिया है। என் கால் தானே உடைஞ்சு போயிட்டு, सिर्फ मेरा पैर तो छूटा है ना, என் மனைவி ஆண்டவர் பாதுகாத்தாங்க, मेरा पत्नी को प्रभु ने संभाला, எனக்கு ஜீவனை கொடுத்தாங்களே, मुझे जीवन दिया है, நாங்க சாகாம இயேசுங்களை பாதுகாத்தாங்களே, हम अभी मरे नहीं, जिंदा है। हालेलुया। எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஜீவனுக்கு நன்றி, என்ன சாட்சியாக இயேசு வச்சிருக்கிறார்னு சொன்னேன். प्रभु ने मुझे दिए हुए जीवन के लिए मुझे गवाही के रूप में रखा है करके मैंने बताया। ஹல்லேலூயா, हालेलुया, वो जोर से बोल ஹல்லேலூயா. हालेलुया। பாடுகள் வரும், दुख आएगा, நெருக்கடி வேதனைகள் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கும். निंदा ताड़ना आएगा, கர்த்தரை மட்டும் விட்டுறவே கூடாது. लेकिन प्रभु को कभी न छोड़ना है। அவரை தேடும் பொழுது அற்புதங்களை செய்வார். उनको हम ढूंढते समय जरूर चमत्कार करेगा। லாசர் மரித்து போயிட்டான். लाजर तो मर गया, இயேசுக்கு நல்லா தெரியும். यीशु को अच्छा से मालूम है। ரிஷீஷர்கள் எல்லாம் லாசர் வியாதியோட இருக்கிறான், பலவீனமா இருக்கிறான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. सभी शिष्य लोग ने ये बातचीत कर रहा था, लाजरस अभी बीमार में है, मर गया करके। ஆண்டவர் அந்த அதிகாரத்தில் சொல்றாரு, லாசர் மரித்து போய்விட்டான் என்று வெளிப்படையாக சொல்லுகிறார். लेकिन उस अध्याय में प्रभु ने कहता था लाजरस मर गया। அந்த கிராமத்துக்கு இயேசு வருகிறார். वो गांव में प्रभु यीशु मसीह आ रहा है। அந்த சூழ்நிலையை பார்த்து இயேசு லாசருவுக்காக கண்ணீர் விட்டார். उसका वातावरण देखकर प्रभु भी लाजरस के लिए रो रहा था। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, अच्छा से आप समझ लीजिए, உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. आपके लिए हमारे लिए रोने के लिए एक परमेश्वर है। அந்த கண்ணீரிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். उसी रौनक से आपका रोने का स्थिति से प्रभु आपको छुटकारा देगा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு கண்ணீர் வடிக்கிறார். यीशु रो रहा था। மார்த்தாள் மரியாள் வேதனையோடு நிற்கிறாங்க. मार्ता और मरिया उन्होंने भी अपने दुख का साथ उधर அந்த துக்கமான சூழ்நிலையிலையும் லாசருவை எங்கே வைத்தீர்கள் என்று அந்த கல்லறையை பார்க்கும்படியாக போகிறார். इतने दुखों को परिस्थिति में भी प्रभु उनके पूछ रहा है, लाजर को कहाँ रखा है। இப்ப லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று. अभी लाजर मरा और 4 दिन हो चुका है। இயேசுவால முடியுமா முடியாதா? प्रभु के लिए संभव है क्या असंभव? आपसे जोर से बोल, जोर से जोर से बोल ஹல்லேலூயா, हालेलुया। ஹல்லேலூயா. மரித்து போன சரீரத்தை உயிரோடு எழுப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். मरे हुए इंसान को शरीर को जी उठने वाला परमेश्वर हमारा परमेश्वर है। हाथ बजा के प्रभु को महिमा करेंगे।
அல்லேலூயா. हालेलुया। மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினவரை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். जो प्रभु है मरे हुए मनुष्य को जिंदा किया है, उस परमेश्वर को आप और मैं अभी सेवा कर रहा है। அந்த நிலைமையிலையும் இயேசுவை நம்ப வேண்டும். इस स्थिति में भी हमने प्रभु को भरोसा रखना। நாம் நம்புகின்ற பொழுது மரித்து போன சரீரத்தையும் உயிரோடு கூட எழுப்ப அவரால் முடியும். हम भरोसा करें प्रभु मरे हुए मनुष्य को वो जी उठेगा। அல்லேலூயா. हालेलुया। जोर से बोल हालेलुया. हालेलुया। हालेलुया. இரண்டாவது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. दूसरा एक विषय कहा, நம்முடைய வேதனைகளை எல்லாம் அவருடைய சமூகத்தில் சொல்லணும். हमारा दुख सभी को प्रभु के सम्मुख में हमने बताना है। உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனைன்னா आपके घर में कुछ प्रॉब्लम உங்க होगा तो பக்கத்து வீட்ல சொல்லக்கூடாது. आपके पड़ोसी के पास नहीं உங்க बोलना, நண்பர்கிட்ட சொல்லணும் அவசியம் आपके கிடையாது. दोस्तों के पास बोलने का जरूरत नहीं है। உங்க கூட பிறந்தவங்க எல்லாம் ஒன்னு சொல்லணும். आपके बंधुजन को भी मतलब भाई भाई भी बोलने का जरूरत அதனால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க नहीं। போறது उसी के द्वारा आपको समाधान मिलने वाला அதனால नहीं। உங்களுக்கு சமாதானம் கிடைக்க போறது இல்ல. उसके द्वारा आपको शांति भी मिलने वाला नहीं। அதனால உங்களுக்கு வேதனை தான் வரும். उसके द्वारा आपको दुख भी आएगा। நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு இடம் आप बोलने का एक ही है जगह, இயேசுவின் சமூகம். यीशु का प्रसन्न। உங்கள் கிராமத்திற்கு ஊழியர்கள் வருகின்ற பொழுது உங்க வேதனைகளை அவர்களிடம் சொல்லி அவர்களோடு இணைந்து நீங்கள் செபிக்கலாம். आपके घर में आपके गांव में प्रभु के दास लोग आते समय उनके बोलकर उनके साथ प्रार्थना करना है। உங்கள் கிராமத்தில் ஆலயங்கள் இருக்குமேயானால் ஐஎம்எஸ் உடைய ஆலயங்கள் இருக்குமேயானால் அங்கே நீங்கள் கூடி அவரை நோக்கி தேட வேண்டும். अगर आपके गांव में चर्च है, मंडली कलीसिया है, वहां पर जाकर आप उनके लोगों के साथ में प्रभु को ढूंढना है। உங்கள் வேதனைகளை தேவனுடைய சமூகத்தில் சொல்லுங்க. आपके जो निंदा है, आपके मन में दुख है, वो प्रभु के पास बता दीजिए। வேதத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் ஒன்று உண்டு. प्रभु के बाइबल में एक अच्छा वचन है, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் இடத்துல வாங்க, உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. बोझ में दबे हुए लोगों, आप लोग सब मेरे पास आ जाओ, मैं आपको विश्राम दूंगा। நம்முடைய வருத்தங்கள் இருக்கலாம், हमारे पास दुख रहेगा, வேதனைகள் இருக்கலாம், निंदा वेदना रहेगा, உங்களுக்கு अनेक விதமான நெருக்கடிகள் இருக்கலாம். बहुत सारे दबाव दुख रहेगा, நீங்க வேற யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். और किसी की भी बोलने की जरूरत नहीं। நீங்க முழங்கால் போட்டு இயேசுவே நம்முடைய சமூகத்துல சொல்லுங்க. आपके घुटना में आकर प्रभु है आपके सामने, ये समझकर उनके पास बता दीजिए। அவரை கூப்பிடுகின்ற பொழுது அவர் ஓடி ஓடி வருவார். आपको आपने उनको बुलाते समय பாரங்களையும் உங்க கண்ணீர்களையும் இயேசுவின் சமூகத்துல சொல்லுங்க. आपके बोझ और आपके आंसुओं को प्रभु के हाथ में दे देना। வேதத்துல ஒரு சகோதரி இருக்கிறாங்க. बाइबल में एक बहन है, அவங்க ஒரு 12 வருடமா ஒரு பெரும் பாடுல இருந்தாங்க. 12 साल उनके जीवन में बहुत बड़ा दुख था। பெண்களுக்கான ஒரு பலவீனம். वो औरत लोगों के आए ना, वैसे ही बीमार है। அவங்க எத்தனையோ விதமான மருத்துவ வசதிகள்லாம் செஞ்சு பார்த்துட்டாங்க, ஒரு விடுதலை கிடைக்கல. बहुत सारे इलाज करके देखे, कुछ भी छुटकारा नहीं मिला। நிறைய எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. बहुत सारे था, वो सब कुछ दे दिया, पैसा खर्चा कर दिया। எல்லாம் இழந்து நிர்கதியா இருக்கும் பொழுது இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவின் வஸ்திரத்தை தொடும்படியாக இருக்கிறார். सभी खर्चा कर चुके थे, अपने संपत्ति और जो कुछ था उनके पास सब कुछ उन्होंने खर्चा कर चुके थे। उस समय उनका ऐसे खबर सुनाई दे रहा है, यीशु मसीह आ रहा है। இயேசு அந்த கிராமத்திற்கு வருகிறார். यीशु मसीह उनके गांव में जा रहा है। அவருடைய இந்த வஸ்திரத்தை தொடும்படியாக வர்றாங்க. वो औरत है उनके कपड़ा को छूने के लिए आ रहा है। அந்த சகோதரி நம்பிக்கை என்ன? उन स्त्री को तो भरोसा नहीं था, நான் எல்லாம் இழந்துட்டேன், मैं तो सब कुछ को दे दिया हूँ, सब कुछ खर्चा कर चुका हूँ। 12 வருஷம் எனக்கு விடுதலை இல்லை. 12 साल हो गया, मेरा अभी तक छुटकारा नहीं। இயேசு விடுதலை கொடுக்கிறார். यीशु छुटकारा दे रहा है। இயேசு எனக்கு நிச்சயம் விடுதலை தருவார். यीशु मुझे जरूर छुटकारा देगा। அவருடைய இந்த ஆலயத்தோட வஸ்திரத்தை தொடுவேன். उनके जो कपड़ा रहता है ना, उसको मैं आखिरी का छू लूंगा, எனக்கு அப்பொழுதே விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தது. उनका मन में ये भरोसा था, उसी समय मुझे छुटकारा मिल जाएगा। हालेलुया, हालेलुया, जोर से बोल हालेलुया, हालेलुया, हालेलुया. हालेलुया। இந்த நம்பிக்கையோட நீங்க வந்திருக்கலாம். ऐसे ही एक भरोसा के साथ इधर आए ஏதோ ஒரு होंगे, பாடுகளோட வந்திருக்கலாம். कुछ भी तकलीफ के साथ आए होंगे, எனக்கு விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி வந்திருக்கலாம். मुझे छुटकारा नहीं मिले क्या, ऐसे सोच में आए होंगे। போன வருஷம் இதே கூட்டத்துல வந்து अनेक விடுதலை பெற்றிருக்காங்க. बिन
गया साल बहुत सारे लोग इस छुटकारा प्रार्थना में आते हुए उन लोग ने छुटकारा पाए हैं। இன்னைக்கு அதே நம்பிக்கையோட நீங்கள் வந்திருக்கலாம். वही भरोसा के साथ आप भी आज आए होंगे। இன்றைக்கு அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஒரு விடுதலை தரும். उस भरोसा आज आपको एक छुटकारा देगा। உங்க நம்பிக்கையை விட்டுற கூடாது. उस भरोसा को न छोड़ना। உங்க வேதனைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. आपका दुखों को प्रभु के समूह में बताइए। அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவை பார்க்கும்படியாக வர்றாங்க. जो 12 साल का दुख था उस स्त्री ने प्रभु को देखने के लिए आए थे। இயேசு வரும் பொழுது திரளான கூட்டம் அவரை நெருக்குகிறது. प्रभु आते समय बहुत सारे भीड़ उनको दबाव के मतलब दबा के आ रहा था उनके साथ। அந்த 12 வருஷம் வியாதிப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை அப்படியே தொடுறாங்க. जो 12 साल का बीमार में था उस स्त्री ने यीशु मसीह का कपड़ा को छू रहा था। அந்த உடனே இயேசுவின் சமூகத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சொல்லுகிறது, அற்புதங்கள் நடைபெறுகிறது. उसी समय प्रभु के शरीर से एक शक्ति निकल रहा था, तुरंत वो स्त्री ने चंगाई पाया है। आमीन, हालेलुया, 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 हालेलुया। இந்த நம்பிக்கை உங்களை வாழ வைக்கும். इस भरोसा आपको जीने के लिए शक्ति देगा। இயேசுவை நம்புங்கள். यीशु के ऊपर भरोसा। இயேசுவுடைய சமூகத்துல சொல்லுங்க. यीशु के समूह में अपने बता இன்னொரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்றேன். और एक विषय में कहता हूँ, இயேசு ஒருத்தர் தான் நமக்கு பாதுகாப்பு. यीशु एक ही हमारा सुरक्षा है। இயேசு ஒருத்தர் தான் நமக்கு விடுதலை. यीशु एक ही हमारा छुटकारा। அவர் ஒருவரே நம்மை வழி நடத்துகிறவர். वो एक ही हमें राग दिखाता। அவர் ஒருவரே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர். और एक ही परमेश्वर हमारा साथ रहकर हमें ले जाएगा। உலகத்தில் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. ये दुनिया में हमें सुरक्षा नहीं है। வீட்டிலிருந்து வெளியே போயிட்டு வர்றது நம்ம கையில இல்ல. घर से बाहर जाकर वापस घर पहुंचाना हमारा हाथ में नहीं है। கர்த்தர் ஒருத்தரே பாதுகாப்பு. प्रभु एक ही हमारा सुरक्षा है। கர்த்தர் ஒருவரே நமக்கு விடுதலை. प्रभु एक ही हमारा छुटकारा। கர்த்தர் ஒருத்தர் தான் நமக்கு எல்லா காரியத்திலும் இருந்து விடுதலை தந்து நம்மை பாதுகாக்க முடியும். प्रभु एक ही है हमें सब प्रकार के विषय से सुरक्षा कर छुटकारा देकर संभालने वाला। நான் இன்னைக்கு உங்க மத்தியில நிக்கிறேன். मैं आज आपके सामने खड़े हैं। நான் ஏற்கனவே சின்ன ஒரு ஆக்சிடென்ட்ல நம்ம வாட்டி ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தாருன்னு சொல்லி पहले से मैं बताया था, एक एक्सीडेंट में प्रभु ने मुझे चंगाई किया था। ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு எங்க வீட்டுல ஒரு சம்பவம் நடந்தது. 5 साल का पहले मेरा घर में भी एक घटना खड़ी थी। என்னுடைய மனைவிக்கு திடீரென்று ஒரு பலவீனம் வந்தது. मेरा पत्नी को अचानक एक कमजोर आया है। மும்பையில் மருத்துவமனையில் நாங்கள் அனுமதித்தோம். मुंबई में एक हॉस्पिटल में एडमिट किए थे हमें। அங்க அட்மிட் பண்ணி எல்லாம் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க யூட்ரஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, அது கேன்சர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. उन्होंने सब तपासनी करके डॉक्टर लोग ने बताया यूट्रस मतलब गर्भपिशवी में कैंसर जैसा लग रहा है, ऐसे बोल रहा था। அதை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. उसको निकालना है। மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோம். हॉस्पिटल में एडमिट किए थे। அந்த குறிப்பிட்ட நாளில் காலையில் அறுவை சிகிச்சை ஆரம்பித்தார்கள். उसी दिन जो उन्होंने डेट दिया था उसी दिन में ऑपरेशन शुरू किए थे। அந்த ஆபரேஷன் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று அறுவை சிகிச்சை செய்த டாக்டர்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வெளியே ஓடி வந்தாங்க. जो ऑपरेशन चालू था उस समय मेरा पहचान का एक डॉक्टर बाहर से आया था, मतलब ऑपरेशन थिएटर से आया था। அவங்க வரும்போது ஒரு பதட்டத்தோட தான் வந்தாங்க. उन्होंने आते समय एक ऐसे घबराहट से आया था मेरे से। நான் அந்த டாக்டர்ட்ட என்ன டாக்டர்னு சொல்லி கேட்கும் பொழுது मैं डॉक्टर से पूछा, डॉक्टर क्या हुआ है? அவங்க கேட்டாங்க, பழைய ஃபைல் வச்சிருக்கீங்களா, அதை தாங்கன்னாங்க. उन्होंने मुझे पूछा था जो पुराना फाइल था ना आपके पत्नी को, वो दे दीजिए करके बोला था उन्होंने। அந்த பழைய ஃபைல் எடுத்து நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். वो पुराना फाइल जो था ना उसको मैंने उनको दिया है। அவங்ககிட்ட நான் கேட்கிறேன், நீங்க பதட்டத்தோட இருக்கீங்களா, என்ன காரணம்னு சொல்லி கேட்டேன். मैंने उनसे पूछा आप इतने गड़बड़ से घबराहट से दिख रहा है, क्या है, ऐसे करके पूछा था। அது ஒரு தமிழ் டாக்டர். वो भी एक हमारा भाषा तमिल बोलने वाला डॉक्टर था। தமிழ்ல பேசுனாங்க. उन्होंने तमिल भाषा में हमारा भाषा में बताया था। அவங்க ஒரு நிமிஷம் நின்று ஒரு காரியம் சொன்னாங்க. ऐसे 1 मिनट खड़े होकर एक विषय उन्होंने बताया मुझे। நாங்க ஆபரேஷன் ஆரம்பிச்சோம், பிளட் வந்து ரொம்ப லாஸ் ஆக ஆரம்பிச்சு कंट्रोल ஆகல, நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படினா। उन्होंने ये कहा था ऑपरेशन हमने शुरू किया लेकिन जो रक्त निकाल रहा था वो बंद नहीं हो रहा है, आप जरूर प्रार्थना कीजिए करके बताया था उन्होंने। அறுவை சிகிச்சை செய்கிற ஒரு டாக்டர் சொல்றாங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கறாங்க। जो डॉक्टर है इतने बड़ा पढ़ाई किया है, उन्होंने ऑपरेशन भी करना चाह रहा है लेकिन उन्होंने बता रहा है आपने प्रार्थना कीजिए करके। நானும் ஒரு சகோதரியும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம்। मैं और मेरा बहन और दोनों मिलकर हमने प्रार्थना करने शुरू किया। அடுத்த 2 மணி நேரம் ஆபரேஷன் நடந்தது। ऑपरेशन करीबन 2 घंटा चालू था।
ஆண்டவருடைய கிருபையினால என்னுடைய மனைவிக்கு சுகத்தை கொடுத்தாங்க. प्रभु की कृपा है, मेरा पत्नी को छुटकारा मिला है। அன்றைக்கு அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளியே கொண்டு வந்து மறுபடியும் ஐசியூ வார்டுல வச்சாங்க. उसी ऑपरेशन थिएटर से बाहर लेकर आकर आईसीयू में रखा था उनको। அடுத்த நாள் ஜெனரல் வார்டுக்கு மாத்துறாங்க. तुरंत दूसरे दिन उनके जनरल वार्ड में शिफ्ट किया है। ஜெனரல் வார்டுல ஷிஃப்ட் ஆன அடுத்த 1 மணி நேரத்துல மறுபடியும் பிளட் லாஸ் ஆக ஆரம்பிச்சு. जो जनरल वार्ड में उन्होंने शिफ्ट किया था उसी में 1 घंटा में तुरंत और रक्त निकालना शुरू हो गया। அவங்க பிளட் நிக்கல. उनका रक्त तो बंद नहीं हुआ। மறுபடியும் அவங்கள அறுவை சிகிச்சை பண்ண அவசரமாக கொண்டு போறாங்க. तुरंत और एक ऑपरेशन के लिए तुरंत लेके गए थे अंदर। அதே டாக்டர் மறுபடியும் என் கையை பிடிச்சு சொன்னாங்க, உங்க மனைவிக்கு ரொம்ப சீரியஸான ஒரு நிலைமையில இருக்கு, நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. वही डॉक्टर वापस आया, मेरा हाथ पकड़ के कहा, आपकी पत्नी और भी बहुत सीरियस कंडीशन में है, आप प्रार्थना कीजिए, ऐसे करके उन्होंने बताया। நான் இதை ஏன் சொல்றேன்னா, ஊழியம் செய்கிற எங்களுக்கு இவ்வளவு பெரிய பாடுகள் உண்டு. मैं ये क्यों कहता हूँ, जो प्रभु का सेवा के में मुझे भी इतने बड़ा परेशानी दुख आया था। சிரிச்ச முகத்தோட தான் இருப்போம். मैं हंसमुख से ही रहता था। எங்களுக்கு अनेक பாடுகள் உண்டு. हमारा जीवन में भी बहुत सारे दुख था। இங்க இருக்கிற எல்லா பாதிரி சாப்பிட்டு நீங்க பேசலாம். आप यहाँ पर बैठे हुए सभी पास्टरों से, जो बड़े बड़े प्रभु का दास है, उनसे भी आप बात कर सकते हैं। பின்னால இருக்கிற இன்சார்ஜஸ் ஊழியர்கள்லாம் இருக்கிறாங்க. आपके पीछे जो इंचार्ज सर है और सेवक भाई लोग हैं, அவங்க சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாங்க. उन्होंने हमेशा हंसमुख से ही रहते हैं, ஆனா பின்னால अनेक துக்கம் இருக்கும். लेकिन उनके पीछे भी बहुत सारे दुख रहेगा। அதே துக்கத்தோட நான் கண்ணீரோட ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நீர் தான் எனக்கு பாதுகாப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சேன். उसी दुख के साथ, आंसुओं के साथ मैं प्रभु से ये कहा, प्रभु आप ही मेरा सुरक्षा है करके। என்னை மும்பை பட்டணத்தில் நேசிக்கிற अनेक சகோதரிமார்கள் உண்டு. मुंबई शहर में मेरे ऊपर प्रेम करने वाला बहुत सारे बहन लोग हैं। அவங்களுக்கெல்லாம் அந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பினேன், என்னுடைய மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு मैं சொன்னேன். उन सभी को प्रार्थना विनती भेजा, मेरा पत्नी के लिए प्रार्थना कीजिए करके। எல்லாருடைய மனைவிக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். सभी लोग मेरे पत्नी के लिए प्रार्थना करना शुरू किए थे। என்னுடைய மனைவி சுற்றிலும் 5 டாக்டர்ஸ் நின்று ரத்தம் எங்க இருந்து வருகிறதுன்னு சொல்லி வெரிஃபை பண்றாங்க. मेरा पत्नी के चारों ओर 5 डॉक्टर लोगों ने खड़े होकर रक्त कहां से आ रहा करके उन्होंने निरीक्षण कर रहा था। அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. उनको मालूम नहीं हो रहा है कहां से आ रहे कर। டாக்டர்ஸ் பல காரியங்களை செய்றாங்க. उन्होंने बहुत सारे कोशिश कर रहे थे, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. लेकिन उनके लिए वो नहीं समझ रहा था। எல்லாரும் வேதனையோடு இருக்கிறாங்க. बहुत दुखों के साथ खड़े हैं उधर। அந்த மருத்துவமனையில ஒரு நர்ஸ் ஒருத்தர் உண்டு. और उसी हॉस्पिटल में तमिल भाषा बोलने वाले एक அவங்க नर्स थी। கண்ணீரோடு வெளியே வர்றாங்க. उन्होंने बहुत आंसुओं के साथ बाहर आया था। அவங்க என் கையை பிடிச்சு சொல்றாங்க, அண்ணே நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கறாங்க. उन्होंने मेरा हाथ पकड़े बोला, भैया आपने प्रार्थना कीजिए। நான் என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது பிளட் நிக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் தான் சுகத்தை தரணும், அவங்க தான் பாதுகாக்க முடியும்னு சொல்றாங்க. मैं पूछा क्यों? उन्होंने कहता था वो रक्त बंद नहीं हो रहा है, उनको प्रभु ही छुटकारा दे सकता है, प्रभु ही चंगाई दे सकता है, आप प्रार्थना कीजिए करके मेरा हाथ पकड़ के उन्होंने बता रहा था। ஆனா கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரு. लेकिन प्रभु चंगाई दिया है। என்னுடைய மனைவி அந்த நார்மல் வார்டுக்கு மறுபடியும் வர்றாங்க. मेरा पत्नी और नॉर्मल वार्ड को वापस भी आ रहा था। என்னுடைய மனைவிட்ட நான் கேட்டேன், உனக்கு பிளட் நிக்கலன்னு சொன்னாங்களாமா, எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி நான் கேட்டேன். मैं मेरा पत्नी से पूछा था, तुम्हें तो रक्त बंद नहीं हुआ करके डॉक्टर से बता रहा था, ये सब कैसे हुआ है? என்னை சுற்றிலும் 5 டாக்டர்ஸ் நின்னாங்க. मेरा चारों ओर 5 डॉक्टर्स खड़े थे। अनेक नर्स என்னை சுற்றி நின்னாங்க. बहुत सारे नर्सेस था मेरा घेरे हुए। ஆனா திடீரென்று ஒரு வல்லமை என் சரீரத்தை நிரப்பினது. लेकिन अचानक एक सामर्थ्य शक्ति मेरा शरीर में भरा था। எனக்குள் ஒரு புது பலன் கிடைத்தது. मेरा अंदर एक नया शक्ति आया था। நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொன்னேன். मैं एक ही एक विषय बताया था, இயேசுவே நீர்தான் எனக்கு பாதுகாப்பு என்று சொன்னேன். प्रभु आप ही मेरा सुरक्षा करके मैं बोला। நான் மறுபடியும் என் கணவன் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். मैं और वापस जाकर मेरा पति और मेरा बच्चों को मैं देखना है करके बोला था। மும்பை பட்டணத்தில் உங்க ஊழியத்தை இன்னும் நாங்கள் உறுதியாக செய்வதற்கு பலன் தாரும் என்று சொல்லி मुंबई शहर में आपके सेवा को और भी करने के लिए मुझे शक्ति दीजिए करके मैं बोला था। கர்த்தருடைய வல்லமை என்னை நிரப்பினது, கர்த்தர் என்னை விடுதலை தந்தார் என்று சாட்சியாக சொன்னார். प्रभु के सामर्थ्य मेरा शरीर में भरा और उनका सामर्थ्य मुझे भरपूर से भर्ती किया है। हालेलुया, हालेलुया, जोर से बोल हालेलुया।